ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பில்டிங் பிளான் ஒன்று, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டுக்குமே வந்து மேட்ச் ஆகாது. ஸோ நீங்கள் எப்படி கட்ட போறீங்களோ அதுக்கு மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நீங்கள் வந்து இப்போதைக்கு கெட்டதா பிளான் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சேர்த்து பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டீங்க, பில்டிங் பிளான் அப்ரூவ் வாங்கிருக்கீங்க. ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நீங்க வந்து இல்ல 2 இயரோ 3 இயரோ கழிச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா, அப்போ உங்களுக்கு அப்ரூவ் நீங்க அப்ளை பண்ண போவீங்க. பெரும்பாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கவர்மெண்ட்ல பில்டிங் பிளான் அப்ரூவ் நீங்க வாங்கினீங்கன்னா சைட்ல சுத்தி செட்பேக் நிறைய வந்து கவர்மெண்ட் உட்படி விட்டுருப்பாங்க. 1 மீட்டர் கிட்டத்தட்ட 3 அடி கிட்ட செட்பேக் ஒரு பக்கம் விடுற மாதிரி ஃப்ரண்ட்ல விட மாதிரி இருக்கும். பட் ஆனா ப்ராக்டிக்கலா வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுல அந்த பில்டிங் பிளான் அப்ரூவ் விட்ட செட்பேக் படி சுத்தி 3 அடி இடம் விட்டு யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதில்ல. 2 அடி 1 அடி, சில இடத்துல வந்து ஒன் சைட்ல வந்து ஒட்டி கட்டிட்டு ஒரு பக்கம் இடம் விட்டுருப்பாங்க, இல்ல வந்து பேக்ல ஃபுல்லா ஒட்டி கட்டியிருப்பாங்க, ஃப்ரண்ட்ல கொஞ்சம் எக்ஸஸ் இடம் விட்டுருப்பாங்க. நம்ம அப்ரூவ் பிளான் படி வந்து 90% கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இல்லை மக்கள். ஸோ நீங்க வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அப்ரூவ் வாங்கி கட்டிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நீங்க அப்ரூவ் வாங்க நீங்க பின்னாடி அப்ளை பண்ணி வாங்கினா அந்த அப்ரூவல் படி நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே.